வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சசி தரூர் எழுதின ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் இதோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சசி தரூர் இந்தியாவோட புகழ்பெற்ற ஒரு ரைட்டர், டிப்ளமேட், அப்புறம் பொலிட்டிஷியன். இவர் 1956 மார்ச் 9 லண்டனில் பிறந்தார். இவரோட பெற்றோர் லில்லி அண்ட் சந்திரன் தரூர். அதனால தான் இவர் லண்டனில் பிறந்தாலும் ஒரு இந்தியர். ஏன்னா இவருடைய பெற்றோர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டை சேர்ந்தவங்க. இவர் 15க்கும் மேலே ஃபிக்ஷனல், நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய நியூஸ் பேப்பரில் நிறைய ஆர்டிகல்ஸும் எழுதியிருக்காரு. இவர் திருவனந்தபுரத்துலேருந்து நாடாளுமன்றத்தில் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது எம்பியாக 2009 2014 வரைக்கும் இருந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இவருடைய எழுத்துத்துறையை 10 வயசாக இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவருக்கு 10 வயசு இருக்கும் போதே இவரோட முதல் படைப்பு பப்ளிஷ் ஆகிடுச்சு. இவருடைய முக்கியமான ஒரு படைப்புன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் இந்தியன் நாவல். இதை மகாபாரதா வச்சுட்டு தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பேஸ் பண்ணி அவர் அந்த கதையை எழுதியிருப்பார். இது 1989 பப்ளிஷ் ஆச்சு, 24 ஆகஸ்ட் அன்னைக்கு. இதை நிறைய பேர் நிறைய மொழியில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவரோட மற்ற முக்கிய படைப்புகள்னு பார்த்தா த எலிஃபெண்ட், அதுக்கப்புறம் இந்த டைகர் அண்ட் செல்ஃபோனை சொல்லலாம். இந்த எஸ்ஸேயான ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு அவரோட ஸ்பீச்சாக தான் யூஎனில் வேர்ல்ட் ஃப்ரீடம் டே, அதாவது மே 3 2001 பேசினார். பின்னாடி இது ஒரு ஆர்டிக்கலாக ஹிந்து பேப்பரில் வெளிவந்தது. இந்த எஸ்ஸேயில் சசி தரூர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 12 பத்திரிக்கையாளர்களை தீவிரவாதிங்க கொண்டு இருப்பாங்க. அது இந்த கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட்னு ஒரு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிட்டாங்க. இதுக்காக ஒரு வருத்தம் தெரிவித்து தான் இந்த ஆர்டிக்கல் அவர் எழுதியிருக்காரு. இந்த பேச்சையும் அவர் அதனால தான் பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிக்கையாளர்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்று சிறையில் அடைக்கப்படுறாங்க, இல்லைன்னா தாக்கப்படுறாங்க, இல்லைன்னா கொடுமைப்படுத்த போகிறாங்க. இது உலகம் ஃபுல்லாக நடக்குது. இப்போ பத்திரிக்கையாளர்னாலே தைரியமானவங்க, ஆனால் அவங்க அவங்களோட வாசிப்பாளர்களுக்காக தினந்தோறும் செய்தி தரணுமேன்னு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவங்க உயிருக்கே வினையாக அமைஞ்சு அவங்கள கொன்னுடுது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக பத்திரிக்கை சுதந்திரம் இருக்கணும், பத்திரிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. இதே நாளில் தான் டிக்ளரேஷன் ஆஃப் விண்டாக்னு ஒன்று வெளியாந்தது. இது என்னென்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள்லாம் சுதந்திரத்துக்காகவும் சுதந்திரமான எழுத்துரிமைக்காகவும் போராடினாங்க. அவங்க நாட்டுக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் இந்த சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 1999 யூஎன்லேயும் யுனெஸ்கோலையும் ஒரு செமினார் ஆர்கனைஸ் ஆகிருந்தது. அதுவும் பத்திரிக்கை சுதந்திரத்தை பற்றி தான் பேசுச்சு. ஏன்னா பத்திரிக்கை சுதந்திரம் இருந்தால் தான் அந்த நாட்டோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்களுக்கு வேண்டிய அடிப்படை சுதந்திரமே பேச்சுரிமை, எழுத்துரிமை தான். அது கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் பத்திரிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இவங்க தான் விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிறவங்க. அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருந்தால் தான் ஒரு நாட்டில் சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்போது அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது வெளிப்படையாக நடக்கணும். மக்களுக்கு என்னென்னலாம் விஷயம் போய் சேருதோ அதெல்லாம் நம்பத்தக்கத மாதிரி நம்பிக்கையான விஷயங்களாக இருக்கணும். ஏன்னா உண்மையான விஷயங்கள் போய் சேரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு டெமோக்ரஸி அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு இருக்குது. ஏன்னா டெமோக்ரஸியும் இன்ஃபர்மேஷனும் வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அது என்ன ஆகிடுதுன்னா, மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு சில கவர்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அப்போ சில விஷயங்களை அவங்க பாதுகாப்பாகவோ இல்லை மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைக்கும் போது அதுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா பயங்கரம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுலேயும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு அதை விடவும் அதிகமாக வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி எதிர்பார்த்துன்னு தான் இருக்குது. அப்போது நாளுக்கு நாள் அந்த துறை மேம்பட்டுனே போகுது. இந்த எலக்ட்ரானிக் மீடியாவும் வேர்ல்டு வைடு வெப்பும் என்ன பண்ணிடுச்சிங்கன்னா, எதெல்லாம் நம்ம மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மறைக்கணும்னு நினைக்கிறத விட வெளிப்படுத்துறது இன்னும் அதிகமாகிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா இப்போ யார் வேணால் எந்த இன்ஃபர்மேஷனாக வேணும் பெறலாம்.
டவுன்லோட் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் அனுப்பலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுடைய வெளிப்படைத்தன்மை இன்னும் அதிகமாகணும். நம்ம எதையும் மறைக்கணும்னு நினைக்கும் போது தான் மக்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுல ஆர்வம் இருப்பாங்க. பல வகையாக அந்த விஷயம் வெளியில் போய் சேரும். அதுக்கு பதிலாக பத்திரிக்கையாளர்கள் முழு சுதந்திரம் கொடுத்து மக்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது. மக்களுக்கும் போய் சேர விஷயம் உண்மையான விஷயமா இருக்கும். அதனால் வளரும் நாடுகள் கண்டிப்பாக பத்திரிக்கை சுதந்திரத்தை அனுமதிக்கணும். அதே சமயத்தில் இதுக்காகவே அவர் சொல்கிறாரு, அந்த வருஷத்துலேயே யுனைடெட் நேஷன்ஸ் 2 பெரிய ஈவெண்ட்ஸ் நடத்த போகிறாங்க. இது 2மே பத்திரிக்கை சுதந்திரத்தை பற்றி தான். ஒன்று வேர்ல்டு எலக்ட்ரானிக் மீடியா ஃபோரம்ன்றது ஜெனீவாவில் டிசம்பர் 9லேருந்து 11 வரைக்கும் நடக்க போகுது. இந்த இடத்துல மீடியாவை சேர்ந்த எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், அதாவது வளர்ந்த நாட்டிலையும் சரி வளரும் நாட்டிலையும் சரி இந்த எலக்ட்ரானிக் மீடியா இந்த இன்ஃபர்மேஷன் சொசைட்டியில் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது வேர்ல்டு சம்மிட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி, இதுவும் ஜெனீவாவில் தான் டிசம்பர் 10லேருந்து 12 2003 நடக்க போகுது. ரெண்டாவது ஃபேஸாக டியூனிஸில் 2005 நடக்க போகுது. இப்போ இங்கே பிளான் பண்ணதெல்லாம் டிராஃப்ட் ஆகிடுச்சின்னா அப்போ என்ன ஆகிடும்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இதில் பற்றி என்ன பேசுவாங்கன்னா, இந்த டெமோக்ரஸி அண்ட் குட் கவர்னன்ஸ் அது நல்லபடியாக எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பத்திரிக்கை சுதந்திரத்தை நம்ம அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிராஃப்ட் அவங்க வெளியிடுவாங்க. அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அப்போ உலக தலைவர்கள் எல்லாமே பத்திரிக்கை சுதந்திரத்துக்கு கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பாங்க. அப்போது விஷயங்களும் லிபரலாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சொசைட்டின்னு சொல்கிறோம்ல, இன்ஃபர்மேஷன் சொசைட்டின்னா ஜேர்னலிசம், பத்திரிக்கை துறை. அதில் அவங்களோட ஒரே கவனம் என்னென்னா மக்களுக்கு முழுமையான விஷயங்களை போய் சேர்க்கணும். அப்போ தான் மக்களுக்கு எல்லா தட்டுங்களையும், அதாவது அடிமட்டம் மேல்மட்டம்னு இருக்கு, எல்லா தட்டுங்கள்லையும் என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். அதுக்கு முதல்ல இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தால் தான் அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும், அதை மக்கள் கையிலையும் வெளியிட முடியும். அதனால் இந்த சமிட் என்னெல்லாம் பத்திரிக்கை சுதந்திரத்துக்கு நம்ம செய்யணும், அப்படி செஞ்சால் நாட்டில் நடக்கிற ஆட்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு அது எப்படி வழிவகுக்கும் அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த சமிட் கண்டிப்பாக, அதாவது இந்த ஜேர்னலிசம், இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு இடத்துல தான் பத்திரிக்கையாளர் வருவாங்க. ஒரு இடத்துக்கும் அதுக்குன்னு ஒரு லோக்கல் கல்ச்சர் இருக்குது, ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது. அதுலேயே ஒரு கலந்துரையாடல் பண்ணி அதை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிற அளவுக்கு அந்த இடத்துல அது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் டிஜிட்டல் டிவைடு, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில நாடுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா போய் சேருது, முழுமையாக போய் சேருது. ஆனால் சில இடத்துல போய் சேரதே இல்லைன்னா அரையும் குறையமாக போய் சேருது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த கம்யூனிகேஷன் மீடியம் சொல்கிறோம் இல்லையா, இன்டர்நெட்டு, நியூஸ் பேப்பர், இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஃபுல்லாக போய் கிடைக்காம ஆகிடுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகிடும்னா, இந்த வளரும் நாடுகளுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போகுது. அதனால் பத்திரிக்கை சுதந்திரம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த செய்திகளும் பத்திரிக்கை சுதந்திரமும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்றா போகணும். செய்திகளில் பத்திரிக்கைகள் சுதந்திரமாக அடையணும், சுதந்திரமாக வெளியிடணும். இதுதான் அவர் சொல்கிறது. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூவாக வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ட்ரெடிஷ்னல் மீடியானா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரேடியோ, நியூஸ் பேப்பர், இதோடைய வளர்ச்சிக்கும் அது கண்டிப்பாக உதவி புரியும். அது மாத்திரம் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மீடியா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த நியூ மீடியாவோடு சேர்ந்து அதுவும் நல்ல வளர்ச்சி அடையலாம். ஏன்னா இந்த ரேடியோ, டெலிவிஷன் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இன்னமும் பார்த்திங்கன்னா ஏழைகள், படிக்காதவங்க, இவங்ககிட்டலாம் செய்தி எடுத்துன்னு போகிறதே இந்த ரேடியோவும் டெலிவிஷன் தான். அதனால் கண்டிப்பாக இந்த ரேடியோ அண்ட் டெலிவிஷனில் நம்ம இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை கொண்டு வரணுன்றாரு. அப்போ தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்ம சரிசமமாக விஷயத்தை கொண்டு போக முடியும். அப்போ தான் நம்ம அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கும் அவங்களுடைய ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அவங்களோட குரல் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் அவர் முடிச்சிருக்காரு.
உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.